என் செல்ல குழந்தையே, இன்று இந்த வராகியானவள் உனக்கு ஒரு அவசர பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்திற்கு வேண்டாத சிலர் உன் இல்லத்தில் இன்னும் 2 நாட்களில் இந்த விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று முடிவு செய்து அங்கே சில வேண்டாத வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இன்னும் 2 நாட்களுக்குள் இந்த விஷயத்தை நடத்திவிட அவர்கள் எடுத்து கொண்டிருக்கின்ற முயற்சியானது உச்சத்தை தொட்டிருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்திற்குள் என்ன நடக்க வேண்டும் என்று இந்த தாயானவள் நான் முடிவு செய்து வைத்திருக்கின்ற நேரம், இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன் இல்லத்திற்குள் இது போன்ற வேண்டாத வேலைகளை செய்ய முயற்சி செய்வதை உன் அம்மா நான் கண்டு கொண்டேன். என் பிள்ளையே, இந்த வராகி மீது அவர்களுக்கு சிறிதளவு கூட பயமில்லை. ஏனென்றால் என்னை பற்றி அவர்களுக்கு இதுவரை சரியாக தெரியவில்லை. இந்த தாயானவள் எத்தனை சக்தி படைத்தவள், இவள் முன்னால் இவர்கள் எல்லாம் நின்றுவிட முடியுமா என்ற எண்ணங்கள் எல்லாம் இவர்களுக்கு இல்லாமல் என்னுடைய பிள்ளைக்கு இது போன்ற ஒரு விஷயத்தை செய்வதற்கு துணிந்து நிற்கின்றார்கள். என் பிள்ளையே, இன்று நான் இந்த நேரம் உன்னை காப்பாற்றுவதற்காக மட்டும் வரவில்லை. உனக்காக இந்த தாயானவள் செய்ய போகின்ற ஒரு நல்ல விஷயத்தை பற்றியும் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒருவரின் சூழ்ச்சியால் நடப்பது போன்ற ஒரு சந்தேகம் சில காலமாக உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மைதானே? இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ தாண்டி வந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் ஒரு மனிதன் சக்திதான் இருக்கின்றது என்று தெரிய வரும் பொழுது அது எந்த அளவிற்கு உன் மனதை வேதனைப்படுத்தி இருக்கிறது என்பதனை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். ஆனால் செய்கின்றவர்களை தான் உன்னால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் இது போன்றெல்லாம் செய்வார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, ஒருவரின் மீது சந்தேகம் வந்துவிட்டது என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, பரவாயில்லை, என்ன நடந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் என்று நீ நினைத்து கொண்டிருப்பாயானால் கடைசியில் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியாமல் நீ தவித்து கொண்டு நிற்பாய். என் பிள்ளையே, நான் சொன்ன இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற விஷயங்கள் என்ன தெரியுமா? உன் குடும்பத்தில் யாரேனும் ஒருவரை பிரித்து விட வேண்டும். ஒற்றுமையாக யாரும் இருக்கக்கூடாது. மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்ற வேண்டும். ஒருவருக்கொருவர் அடிதடியில் இறங்க வேண்டும். பிரச்சனைகளை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்தை பார்த்து சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சிரிக்க வேண்டும். இதைத்தான் இவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். என் பிள்ளையே, இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட அவர்கள் பல முயற்சிகளை செய்து தோல்வியுற்றார்கள். ஏனென்றால் எத்தனையோ முறை உன் அம்மா உனக்கு கொடுத்த எச்சரிக்கை வாக்கின் மூலமாக சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் நீ முறியடித்தது உண்மை. ஆனால் இந்த நேரம் இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயத்தை அம்மா இப்பொழுது உனக்கு சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. எதற்காக அம்மா முன்கூட்டியே உனக்கு எச்சரிக்கவில்லை என்றால் இவர்கள் இது போன்று செய்வார்கள் என்று உன் தாயானவள் நானும் எதிர்பார்க்கவில்லை. நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள்தான் இது போன்ற சூழ்ச்சிகளை இப்பொழுது உன் குடும்பத்திற்கு செய்ய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, ஏனென்றால் இந்த நேரமும் அவர்கள் உன்னோடு நல்லபடியாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். நீ அவர்கள் இல்லத்திற்கு செல்வதும் அவர்கள் உன் இல்லத்திற்கு வந்து பேசுவதுமாக எப்பொழுதும் நல்ல உறவில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்களின் எண்ணங்களில் சுத்தமில்லை. அவர்களின் வார்த்தைகளில் எந்தவிதமான நல்ல எண்ணங்களும் இல்லை. அவர்கள் எப்படியாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் தவறாகச் சொல்லி அங்கே பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கின்றார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் இருக்கும் பொழுது எப்படி இவர்களினால் உன்னுடைய குடும்பத்திற்குள் நிம்மதி வரும்? என் தங்கமே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். சில மனிதர்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கின்றது என்று எப்பொழுதும் உற்று உற்று பார்த்து கொண்டிருப்பார்கள். தன்
தன் இல்லத்தில் அங்கே 1000 சண்டைகள் நடக்கும். அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் பக்கத்து வீட்டில் ஒரு சிறு சத்தம் கேட்டுவிட்டது என்றால் அடித்து பிடித்து ஓடிச் சென்று பார்ப்பார்கள். இங்கே தன் குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதனை உணராமல் அடுத்தவர்கள் குடும்பத்தை சீரழிப்பதற்கு என்ன செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள்தான் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, வாழ்க்கை என்பது எந்த அளவிற்கு உனக்கு நம்பிக்கையை கொடுத்ததோ அந்த அளவிற்கு இது போன்ற மனிதர்களினால் அவ நம்பிக்கையையும் சேர்த்தே கொடுத்திருக்கின்றது. இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினால் என் பிள்ளை மனமுடைந்து போயிருக்கின்றாய். இவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது பின்னோக்கி இழுத்திருக்கின்றது. நாம் செய்வது சரிதானா என்கின்ற சிந்தனைகளை எல்லாம் உனக்குள் உருவாக்கி இருக்கின்றது. எப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு நன்மையை கொடுத்தாலுமே இவர்கள் பேசுகின்ற விஷயங்களினால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வெறுக்கவும் தொடங்கி இருக்கின்றாய். என்ன இது, இப்படியெல்லாம் கூட செய்வார்களா, இப்படி கூட உடன் பிறந்தவர்கள் இருப்பார்களா என்றெல்லாம் சொல்லி உன்னுடைய மனதில் மிகுந்த காயத்தை இவர்கள் ஏற்படுத்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒருவருக்கொருவர் வம்பு மூட்டிவிட்டு உடன் பிறந்த உறவுகளுக்குள் பிரிவினையை ஏற்படுத்துவதுதான் இவர்களின் ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, இது போன்று உன் இல்லத்திற்குள் வந்து உன்னோடு நல்ல பிள்ளை போல பேசிக் கொண்டிருப்பவர்களிடம் சற்று கவனமாக இரு. இவர்கள் நினைப்பதை உன் வாழ்க்கையில் சாதிக்க ஒரு நாளும் விட்டு விடாதே. எந்த நேரத்தில் எல்லாம் உன் உடன் பிறந்த உறவுகளை பற்றி உன்னிடத்தில் தவறாகச் சொல்லி அங்கே கலகத்தை மூட்ட துடிக்கின்றார்களோ அந்த நேரத்தில்தான் நீ அதிக கவனத்தோடும் உன்னுடன் பிறந்த உறவோடு அதிக ஒற்றுமையோடும் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய ஒற்றுமையை கண்டு வயிற்றெரிச்சல் பட வேண்டும். நம்மால் இவர்களை எதுவும் செய்ய முடியாது, இந்த உறவை நம்மால் பிரிக்க முடியாது என்பதனை அவர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரணத்தினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வரும் என்று நினைத்து நீ வேதனைப்பட்டாயோ அங்கே இருந்து உனக்கு கஷ்டங்கள் வரப்போவதில்லை. இது போன்ற மனிதர்களினால்தான் உனக்கு கஷ்டங்கள் வரப்போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் இது போன்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் அங்கே தவறு உன் பக்கம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு வாழ்க்கையில் அனுமதி கொடுத்தது உன்னுடைய தவறு, இவர்களை வாழ்க்கையில் சேர்த்தது உன்னுடைய தவறு. இனிமேலாவது இது போன்ற தவறுகளை செய்யாமல் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு நீ உனக்கானதை சரியான நேரத்தில் செய்து முடித்துவிடு. இவர்கள் எல்லாம் இங்கே என்ன வேலை என்று உன் வாழ்க்கைக்குள் நுழைகின்றார்கள் என்று தெரியவில்லை. இவர்களுக்கு நீ அனுமதி கொடுத்து இந்த கஷ்டங்களை எல்லாம் தூக்கி சுமப்பாயானால் அம்மா ஒரு நாளும் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்து கொள்ள மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். அம்மா உனக்கு நடக்கவிருப்பதை தெளிவாக சொல்லிவிட்ட பிறகும் அது நீ தெரிந்துவிட்ட பிறகும் மீண்டும் இது போன்ற தவறுகளை செய்து விடாதே. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஏற்கனவே உன் குடும்ப சூழ்நிலைகளை தெரிந்து வைத்துத்தான் வேண்டும் என்றே உன்னை துருவி துருவி கேள்வி மேல் கேள்விகளை கேட்டு உன் மனதினை நோகடிக்கச் செய்வார்கள். என் பிள்ளையே, இதுபோன்று இவர்கள் உன்னை நோகடிக்கிறார்கள் என்றால் என் குழந்தை இந்த நேரத்தில் எல்லாம் சற்று கவனமாக இருந்து கொண்டு நீ சொல்வதெல்லாம் என்னை பாதிக்காது என்பதனை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும். என் தங்கமே, எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை தருவதை கண்டு பயப்படாதே. இது போன்ற மனிதர்களை எல்லாம் கண்டு நீ மனம் வெதும்பாதே. தெரிந்துவிட்ட பிறகும் அவர்களோடு பழக்கத்தை வளர்த்து கொள்ளாதே. எந்த இடத்தில் இவர்களை முறிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இவர்களின் உறவை நீ முறித்து விடு. நிச்சயமாக ஒரு நாள் அவர்களின் தவறு அவர்களுக்கு புரிய வரும். உன்னால் அவர்களுக்கு கிடைத்த பலன்கள் ஏராளம். அவர்கள் குடும்பத்தில் எத்தனையோ உதவிகளை நீ செய்திருக்கின்றாய். ஆனால் அதுவெல்லாம் மறந்து நன்றி கெட்ட மனிதர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள். என் பிள்ளையே, இதற்காக நீ வருந்தினால் உனக்குத்தான் கஷ்டம். அவர்கள் இதை வருந்துவார்கள். இதை நினைத்து ஒரு நாள் வருந்த வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு நிச்சயமாக வரும். அந்த நேரத்தை மட்டும் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. இந்த தாயானவள் சரியான நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக கொடுத்து விடுகின்றேன்.
உனக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லை. உனக்கு துணையாக இந்த வராகி நான் இருக்கும் பொழுது இது போன்ற மனிதர்களை எண்ணி எல்லாம் நீ வேதனைப்படாதே. நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். என்றும் இந்த தாயானவள் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனைகளும் இனி தொடராது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.